பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என பரவிய வதந்தியால் சென்னையில் காலையிலேயே பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதுகிறது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, விவரங்கள். மோனிஷா, தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த போர் காரணமாக தமிழகம் முழுவதும் வணிக பயன்பாட்டு சிலிண்டருடைய தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் நேற்றைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என ஒரு வதந்தி ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது சென்னையை பொறுத்தவரை நேற்று இரவில் இருந்தே அனைத்து பெட்ரோல் பங்குகளிலுமே அதிகப்படியான வாகன ஓட்டிகள் ஒரே நேரத்தில் கூடினர் பெட்ரோல் பங்க் நிரப்புவதற்காக. இந்த நிலையில் இன்று காலை 6 மணி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள், 4 சக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் 3 சக்கர வாகன ஓட்டிகள் என நீண்ட வரிசையில் நின்று தற்போது அவர்களுடைய வாகனங்களுக்கு தற்போது பெட்ரோல் டீசலை நிரப்பி வரக்கூடியதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக தமிழகம் முழுவதுமே தற்போது வரை பெட்ரோல் டீசலுடைய தட்டுப்பாடு என்பது இல்லாமல் அனைத்து இடங்களிலுமே கிடைத்து வருகிறது. இருப்பினும் மக்கள் ஏற்பட்ட ஒரு பதட்டத்தின் காரணமாக தற்போது நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து தற்போது நிரப்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த போர் காரணமாக, இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக தற்போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டர் மட்டுமே தமிழகத்தை பொறுத்தவரை கிடைக்காமல் இருக்கின்றது. இருப்பினும் வீட்டு உபயோக சிலிண்டர் என்பது அதிகப்படியாக இருக்கக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக தற்போது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாக தொடர்ந்து தற்போது வந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இங்க இருக்கவர்களை கேட்கலாம். ஆனா காலையே வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? கிரௌடெல்லாம் எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் அதிகமாக தான் மேடம் இருக்குது க்ரௌட். எங்கே போனாலும் பெட்ரோல் இல்லை. நம்ம வீட்டாண்டே பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் இல்லை, பக்கத்து பெட்ரோல் பங்க்கில் போனால் அங்கே ஒரே கூட்டமாக இருந்தது. அதனால இங்கே வந்திருக்கோம். இங்கேயும் பார்த்தா இங்கேயும் கூட்டமாக தான் இருக்குது. தற்போது தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனை சங்க தலைவர் KP முரளி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தட்டுப்பாடு பெட்ரோலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா? அப்படி தட்டுப்பாடு இருக்குன்னா அது எவ்வளவு நாள் கையிருப்புக்கு இருக்கும் நிலை இருக்கு? கட்டுப்பாடு இது இன்னைய தேதி வரைக்கும் கட்டுப்பாடு பெட்ரோல் டீசலுக்கு இல்லைங்க, எண்ணெய் நிறுவனத்திலிருந்து. அடுத்து எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி 90 நாட்களுக்கு பெட்ரோல் டீசல் ஸ்டாக் இருக்கு, அகில இந்திய அளவுல இருக்கு அப்படின்ற தகவல் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. டீலர்களுக்கு பெட்ரோல் டீசல் இன்னைக்கு என்ன தேவையோ அந்த தேவையை ஆயில் நிறுவனம் நேற்றைய வரைக்கும் எங்களுக்கு வழங்கின்னு இருக்காங்க. அதுல எந்த விதமான அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் செய்யவே இல்லை. ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன செஞ்சிருக்காங்கனாக்கா, சாதாரணமா நடைமுறையில் இருக்கிறது பெட்ரோல் டீசல் டீலர்கள் பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது சில நேரத்துல கடன்ல வாங்குவாங்க. அந்த கடன்ல வாங்குற சலுகையை அவங்க கொடுத்துன்னு இருந்தாங்க. இப்ப 3 எண்ணெய் நிறுவனமும் இன்னைக்கு தேவையான பெட்ரோல் டீசலுக்கு உண்டான பணத்தை கட்டிவிட்டு அந்த பெட்ரோல் டீசலை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நடைமுறையில இருக்குது. பெட்ரோல் டீசலுக்கு நாங்க கேட்ட ஒரு 12,000 லிட்டர் ஆர்டர் கேட்கறோம்னாக்கா, இல்ல உங்களுக்கு 8,000 லிட்டர் தான் அனுப்புவோம், அல்லது 20,000 லிட்டர் கேட்கறவங்களுக்கு நாங்க 15,000 லிட்டர் தான் அனுப்புவோம் அப்படின்ற எந்த விதமான தடையும் இல்லை. தங்கு தடையின்றி பெட்ரோல் டீசல் கிடைக்கிது. இது ஏதோ ஒரு புரளியா தான் இருக்குது. புரளி கலப்பி விட்டு அதனால ஒரு ஆர்டிபிஷியல் டிமாண்டை கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அதனால மக்கள் இதனால பீதி அடைஞ்சு பெட்ரோல் டீசலை கேன்ல வாங்கின்னு போய் வச்சுக்கிறது என்ற அவசியம் தேவையே இல்லை. சார், இப்ப பங்குகள்ல கூட்டம் அலைமோதுது. இந்த மாதிரி பெட்ரோல் வாங்க வர்றவங்களுக்கு இத்தனை லிட்டர் தான் வழங்கணும் அப்படின்னு ஏதேனும் கட்டுப்பாடுகள் இருக்கா? அந்த மாதிரி கட்டுப்பாடு கிடையாதுங்க. இப்ப திடீர்னு புரளி கிளப்பிட்டு நார்மலா எல்லாரும் எப்போதும் பெட்ரோல் டீசல் வாங்குற மாதிரி வாங்கின்னு போய் இருந்தாங்கனாக்கா எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. திடீர்னு சாதாரணமா வர ஒரு கிரௌட்ல இருந்து அது 3 மடங்காவோ 4 மடங்காவோ அங்க அந்த இடத்துல பெட்ரோல் டீசலை வாங்க வந்தாங்கன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு விற்பனை செய்யற சராசரி இதுல இருந்து 3 நாளுக்கு உண்டான விற்பனை அவருக்கு என்ன ஆகும், வித்து போயிட போகுது அவருடைய ஸ்டாக்கு. இதுதான் ஆர்டிபிஷியல் டிமாண்ட் ஆகுறது. இது மாதிரி ஒரு கிரௌடு ஃபுல்லா போய் இம்மிடியட்டா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லாம இருந்தாலே நார்மல் லைஃப் இருக்கும் அதுல. சார், தமிழ்நாடுக்கு போதுமான அளவு பெட்ரோல் இருக்குங்களா கையிருப்புல? இல்ல, தமிழ்நாடுக்கு போதுமான அளவு பெட்ரோல் டீசல் இருக்கான்றத எண்ணெய் நிறுவனங்கள் தான் சொல்லணும். எங்களுக்கு நேற்றைய வரைக்கும் தேவைக்கு என்ன தேவையோ அதை கேட்டாக்கா பெட்ரோல் டீசல் வழங்குறாங்கன்றத நான் சொல்லலாம். அவங்க கையிருப்பு என்ன 3 ஆயில் கம்பெனி வச்சிருக்காங்கன்றத நீங்க 3 எண்ணெய் நிறுவனங்களுடைய ஸ்டேட் ஹெட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டீங்கன்னாக்கா அவங்க பதில் சொல்லுவாங்க.
மக்கள் வந்து குடங்கள்ல கேன்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன அறிவுரை வழங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தயவு செய்து பெட்ரோலை கேன்ல வாங்காதீங்க. கேன்ல வாங்குறது ரொம்ப அபாயகரமானது. பெட்ரோல் நீங்க உங்க வண்டி எடுத்துட்டு போனாக்கா கண்டிப்பா தமிழ்நாட்டுல 7000 பெட்ரோல் பம்ப் இருக்குது. எல்லா மூலை முடுக்குலயும் பெட்ரோல் பம்ப் திறந்திருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போய் தான் பெட்ரோல் பம்ப் இருக்குது, பெட்ரோல் விநியோகம் நம்ம வாங்கணும் அப்படின்னு கிடையாது. அது நெசசரி இல்ல. மக்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய பெட்ரோல் பம்ப் இருக்கும் பொழுது எங்க போனாலும் உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்க போகுது. உங்களுக்கு எப்போதும் அன்றாட தேவையான பெட்ரோல் நீங்க வாங்கி போனீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லாம இருக்கும். மக்களும் எல்லாருக்கும் இந்த பெட்ரோல் விநியோகம் கிடைச்சிட்டு இருக்கும். இது அனாவசியமா நீங்க பதட்டப்பட்டு மத்தவங்களையும் பதட்டப்பட வச்சு அங்க ஒரு பெரிய ஆர்டிபிஷியல் டிமாண்ட் ஏற்பட்டுனாக்கா இதனால அனைவருக்கும் தான் இந்த சிரமம் ஏற்படும். இப்ப இன்னும் ஃப்ரீயா நல்லா கிளியரா சொல்லணும்னாக்கா எல்பிஜில கமர்ஷியல் சிலிண்டர் ஸ்டாப் பண்ணிருக்காங்க, சப்ளையே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இங்க பெட்ரோல் டீசல்ல எதுவும் நடக்கல. எல்பிஜில இருக்கிற நெருக்கடி பெட்ரோல் டீசல்ல இல்ல. அதனால இந்த எல்பிஜினுடைய நெருக்கடியை பார்த்துட்டு மக்கள் இது பெட்ரோல் டீசல்லயே வந்துட போகுது அப்படின்னு பயந்து இந்த மாதிரி செய்யறாங்க. இத தயவு செய்து செய்யவே வேணாம். நீங்க உங்களுக்கு தேவையான அன்றாட தேவையான பெட்ரோல் டீசலை நீங்க வாங்கி உங்களுடைய ரெகுலர் லைஃபை மெயின்டைன் பண்ணுங்க. இதுதான் நான் பொதுமக்களுக்கு கூறிக்கொள்ளக்கூடிய அறிவுரை. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு KP. லிபிகா, தேவையான அளவு கையிருப்புல பெட்ரோல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க சூழல் எப்படி இருக்கு பங்குகள்ல? தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய அனைத்து பெட்ரோல் பங்குகள்லையுமே தற்போது நமக்கு தேவையான பெட்ரோல் மற்றும் டீசல் கையிருப்பு இருப்பதாக சங்கத்தை சேர்ந்த தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் நேற்று ஏற்பட்ட ஒரு வதந்தி காரணமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பெட்ரோல் பங்குகளிலுமே அதிகப்படியான மக்கள் வாகன ஓட்டிகள் கூடக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தற்போது இன்று காலை 6 மணிக்கு தொடங்கிய நிலையில் தொடர்ச்சியாக தற்போது வரை 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள், அதே போன்று 4 சக்கர வாகன ஓட்டிகள் எனவரும் அனைவரும் ஒரு பதட்டத்தின் காரணமாகவே தங்களுடைய வாகனங்களில் டேங்கை நிரப்பும் அளவிற்கு முழுவதுமாக 1000 ரூபாய் 2000 ரூபாய் என அந்த அளவிற்கு அவர்களுடைய வாகனத்தில் தற்போது பெட்ரோல் டீசலை நிரப்பி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக ஒரு சில இடங்களில் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டிருந்தாலும் மற்ற இடங்களை பொறுத்தவரை தொடர்ந்து பெட்ரோல் மற்றும் டீசல் தண்ணுக்கு தடையின்றி தொடர்ந்து கிடைத்து வருகிறது. இருப்பினும் மக்களுடைய பதட்டம் என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது. இதன் காரணமாக அதிகப்படியானவர்கள் வந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. சார், எங்க இருந்து வரீங்க? எவ்வளவு நேரமா வெயிட் பண்றீங்க? நான் யூஸ்வலாக இங்கே தான் போடுவேன், இந்த டைம் தான். குறிப்பாக நிறைய இடங்கள்ல பெட்ரோல் பங்க் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் இங்கே எப்படி இருக்கு தெரியல, அப்படி எதுவும் எனக்கு தெரியல. எங்கேருந்து வரீங்க சார்? எப்படி இருக்கு க்ரௌட்லாம்? ஒர்க்பேட்லேருந்து வரேன். எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டேயில் ஸ்டார்ட் ஆகுது, போக தான் தெரியும் எப்படி இருக்கு. ஒரு வதந்தி காரணமாக நிறைய இடங்கள்ல இது மாதிரி மக்கள் அதிகமாக வாகனங்கள்ல பெட்ரோலை நிரப்பி வராங்க. மற்ற இடங்கள்ல எல்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் எங்கே பார்த்தீங்க? இல்லை, அதான் சொன்னேனே, நான் இதான் ஃபர்ஸ்ட் டே இல்லை, இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன் இந்த கூட்டமே. ஏன்னா நான் யூஸ்வலாக டெய்லி வர டைம் தான் இது. 1 or 2 பைக்ஸ் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்ஷாக தான் இருக்குது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மோனிஷா, தொடர்ச்சியா இது போன்று சென்னையை பொறுத்தவரை அனைத்து பெட்ரோல் பங்குகள்லையுமே அதிகப்படியானவர்கள் காலை முதல் தொடங்கி இருக்கின்றார்கள். இன்று நாள் முழுவதும் அதிகப்படியானவர்கள் வர தொடங்குவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பதட்டத்தின் காரணமாக தொடர்ச்சியாக ஒரு சிலர் தங்களுடைய வீட்டு உபயோகத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த கேன்கள் மூலமாகவும் முன்கூட்டியே பெட்ரோல் டீசல்களை நிரப்பி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. இருப்பினும் தற்போது வரை தமிழகத்தை பொறுத்தவரை எங்கும் தடையின்றி பெட்ரோல் டீசல் கிடைப்பதாகவே சங்க தலைவர்கள் தெரிவிக்கிறார்கள்.